ஆசியா மற்றும் ஐரோப்பா என இரண்டு கண்டங்களிலும் நிலப்பரப்பை கொண்ட நாடுகளை யுரேஷியன் கண்ட்ரின்னு சொல்வாங்க. 97.5% ஆசியாவிலும் 2.5% ஐரோப்பிய கண்டத்திலும் தன் நிலப்பரப்பை கொண்டிருக்கும் துருக்கி நாடு ஒரு யுரேஷியன் கண்ட்ரி. சாண்டா கிளாஸ் பிறந்த இடம், ஓட்டமன் பேரரசின் தலைநகரம் மற்றும் எபேசஸ் போன்ற பழமையான நகரங்கள் என சிறப்புமிக்க வரலாறு, உணவு மற்றும் இயற்கை வளங்கள் கலந்த ஒரு நாடுதான் துருக்கி. 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுற இந்த நாட்டுல பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்காங்க. டர்க்கிஷ் என்கின்ற ஆட்சி மொழியை கொண்ட துருக்கி அங்காரா என்கின்ற தலைநகரத்தை கொண்டிருந்தாலும் இந்நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாகவும் மற்றும் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நகரமாகவும் புகழ் பெற்றிருப்பது துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரம்தான். துருக்கி நாட்டில் டர்க்கிஷ் லிரா என்கின்ற பணத்தை பயன்படுத்துறாங்க. துருக்கி நாட்டின் ஒரு டர்க்கிஷ் லிரா நம் இந்திய ரூபாய் மதிப்பில் 2 ரூபாய்க்கு சமமாக இருக்கு. உலகின் புகழ்பெற்ற ஓட்டமன் பேரரசின் தாயகம் துருக்கி. சபியா கோக்சன் என்கின்ற உலகின் முதல் பெண் போர் விமானி துருக்கி நாட்டை சேர்ந்தவர். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் துருக்கி நாடு உலகிலேயே அதிக அளவு ஆசல் நட்டை உற்பத்தி செய்யும் நாடாக புகழ் பெற்றிருக்கு. இஸ்தான்புல், கப்டூசியா, அண்டாலியா மற்றும் பமுகலே போன்ற இடங்கள் துருக்கி நாட்டில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடங்களாக புகழ் பெற்றிருக்கு.